அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. பேதை பேதை வடிவத்தில் இருப்பா. இன்னொருத்தி இருக்கா, அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்திருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்கறேன், இரு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா பாக்குறாங்க, என்னமா சமைச்சிங்க? மீன் குழம்பு, இரு. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்க அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனா சீரியல் பாக்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையா இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்க. சரின்னு இருந்துட்டேன். எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்றேன். உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை. புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க. ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் பேர் துர்கா மாவசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணி. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளவு அழகா இருக்கா, முடியும் அவ்வளவு அழகா இருக்கா. ஆனா கருப்பா இருக்கு. கருப்பா இருந்தா அவ்வளவு அழகா இருக்கு. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனா இதை சொல்லுறதுக்கு முன்னால சொல்லிடுறேன், நான் சாப்பிடல அன்னைக்கு. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. என்னுடைய சோஃபால அப்படியே படுத்தவதான். மனசு அவ்வளவு காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும். ஆனா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை எங்கேயே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறது. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவர வரைக்கும் மறக்க கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கு, இப்பவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வரா. காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போட அன்ட்டு போயிடுச்சு. கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா. ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலாம், நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிக்கிறாங்க. சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. சூரியோதயம் வரும்ல? ஆமா. காளி வருவாள்ல, இவ ஆதிபராசக்தி வருவாள்ல? ஆமா. ஒன்னும் செய்யாத, கையில எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. அவ சொல்றா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல. அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும் போது